ஹாய் காய்ஸ், ஃபைனலி நமக்கு கிடைச்சாச்சு எலக்ட்ரிக் ஏசி பேருந்துகள். கரெக்டா 1 மந்த் முன்னாடி நம்ம சென்னை சிட்டிக்கு நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வந்தாங்க. எம்டிசி நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இனாகிரேட் பண்ணது வியாசர்பாடி டிப்போல. அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ கடந்த ஒரு மாசமா நல்லா சக்சஸ்ஃபுல்லா அந்த நான் ஏசி பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கு. அடுத்தபடியா ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பயே பாத்தீங்கன்னா ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் வந்துருச்சு, பட் இனாகிரேட் பண்ணாம இருந்தது. காரணம் என்னன்னா டிப்போவை ப்ராப்பரா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணாங்க. ஸோ இப்ப டிப்போ ரெடி பண்ணியாச்சு, பஸ்ஸஸ் ரெடியா இருக்கு. க்ரூ மெம்பர்ஸ், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ்னு எல்லாரும் ட்ரைனிங் முடிச்சு ரெடியா இருக்காங்க. டைம் டு லான்ச். இன்னைக்கு 55 பஸ்ஸஸ் நம்ம பெரும்பாக்கம் டிப்போல லான்ச் பண்றாங்க. ஆகஸ்ட் 11, 2025 இன்னைக்கு டேட் தான் நம்ம எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸஸ் லான்ச் ஆகுது. லாஸ்ட் டைம் எப்படி சிஎம் வச்சு இனாகிரேட் பண்ணாங்களோ இந்த வாட்டி டெபுட்டி சிஎம் வச்சு இனாகிரேட் பண்றாங்க. ஸோ அவர் வரதுக்காக தான் வெயிட்டிங். மேடெல்லாம் ரெடியா இருக்கு. இந்த பக்கம் பஸ்ஸஸும் அலங்காரத்தோட ரெடியா இருக்குங்க. மாலெல்லாம் போட்டு பஸ் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. கலர் நல்லா பளிச்சுன்னு சூப்பரா தெரியுது. இந்த ரெட் கலர் பஸ்ஸஸ் நம்ம சென்னை ரோட்ஸ்க்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டீலக்ஸ் பஸ்ஸஸ் எல்லாம் ரெட் கலர் லைவரியோட தான் ஓடிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் ஏசியோட வரும்போது, க்ளோஸ்ட் விண்டோஸ் ஏசி வேரியன்ட்ல இந்த மாதிரி பஸ்ஸஸ் வரும்போது அடடா ஃபாரின்ல இருக்கிற பஸ் மாதிரியே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். அதே மாதிரி ஒரு வேரியன்ட் தான் இப்ப நம்ம லண்டன்ல இந்த மாதிரி பஸ்ஸஸ் அதிகமா பார்த்திருப்போம், மும்பைல கூட பார்த்திருக்கோம். இந்தியாவுக்கு இது புதுசு கிடையாது. இந்தியால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மும்பைல எல்லாம் டிராவல் பண்ணிருக்கோம். அங்க ஓடக்கூடிய பஸ்ஸஸும் ஸ்விட்ச் இதே பிராண்ட் பஸ்ஸஸ் அங்க ஓடிட்டு இருக்கு. டபுள் டக்கரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிள் இது பஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கலர்ல தான் ஓடிட்டு இருக்கு. சோ கைஸ், நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ல நம்ம ஒரு ஃபீச்சர் பார்த்திருப்போம். அதே மாதிரி ஃபீச்சர் இந்த ஏசி பஸ்லயும் இருக்கு. ஒன் சைட் டில்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா வண்டி அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு. சோ இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கிறது மூலியமா இந்த ஒரு பேஸ அப்படியே கீழே இறக்கி விட்டா மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர் வச்சு ஏறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்கும். அப்படியே ரோட்டை ஒட்டியே இதை போட்டுடலாம். சோ இதை பேஸ் பண்ணி தான் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிளும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபெசிலிட்டி, அதாவது டோட்டலாவே பஸ்ஸை கீழே இறக்கலாம், மேலே ஏத்திக்கலாம். அட 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 இந்த லுக்க பாருங்க. சுத்தி நம்ம ரெட் கலர் ஏசி பஸ்ஸஸ் நின்னுட்டு இருக்கு. அலங்காரத்தோட பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருக்குல்ல. பஸ்ஸோடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ்க்கு வருவோம். ஸ்விட்ச் மொபிலிட்டி, அதாவது அசோக் லேலாண்டோடைய எலக்ட்ரிக் பிராண்டு ஸ்விட்ச் கீழே தான் இந்த பஸ் வருது. எப்படி நான் ஏசி பஸ் நம்ம பார்த்தோமோ அதே பிராண்டு கீழே தான் ஸ்விட்ச் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த பஸ்ஸோடைய வேரியன்ட்டும் ஒன்று இருக்கும். லாஸ்ட் டைமே நம்ம பார்த்திருப்போம். அதே வேரியன்ட் தான், EIV12 இந்த வேரியன்ட் தான். அதுக்கும் இதுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் விண்டோஸ் தாங்க. அதுல ஓப்பன் விண்டோஸ், இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி க்ளோஸ்ட் விண்டோஸ். கலரும் மாறுது. அதுக்கு நான் ஏசியா கொடுக்கும் போது ப்ளூ வித் வயலட் கொடுத்துட்டாங்க. இது ஃபுல்லா ஏசி அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட்டா ரெட் வித் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா லைட் எல்லாம் எரிஞ்சு ஆஃப் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வச்சு டோரை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணணும். டோரை க்ளோஸ் பண்ணாதான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அப்புறம் பிரேக்கை மிதிச்சு ஸ்டார்ட் க்ளோஸ் பண்ணலாம். அது பாரு, நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும், கிளட்ச் மிதிச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டா ஒரு 2 செகண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும்.
வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கான அறிகுறியே இல்ல, சைலண்டா இருக்கும். ஓகே. வண்டி ஃப்ரண்ட்ல கம்ப்ரஸர் மட்டும் சவுண்ட் கேட்கும். ரைட். மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆனது ஒரு அறிகுறி, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே. வெஹிக்கிள் முடிச்சு ஸ்டார்ட் வந்துச்சு. ஓகே. அவ்வளவுதான். ரைட். நான் உங்க நேம்னா? நான் நேம் சந்தர்ஷேகர். இதுக்கு முன்னாடி டிரைவிங் ஃபீல்ட் இருந்திருக்கீங்களா? இருக்கேன். எத்தனை வருஷமா இருக்கீங்க? 13 வருஷமா. ஓகே. இப்போ புதுசா இந்த எலக்ட்ரிக் வண்டிக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஓகே. ஒரு 1.5 மாசமா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓகேண்ணா. வண்டி ஆபரேட் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வண்டி லோ ஃப்ளோர். ஆமா. ஓகே. இப்போ ஃபுல் சார்ஜ் போட்டா எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் சிட்டிக்குள்ள ஓட்டலாம்? 200 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். ஓகே. சரி. ஓகேண்ணா. ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸோட இன்டீரியர்ஸ் வந்தாச்சு. அதே தான் சீட்டிங் கெப்பாசிட்டியும் பாத்தீங்கன்னா நான் ஏசில என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் உள்ளேயும் 39 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீட்டிங் கலரும் பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. மற்ற பேசஞ்சர்ஸ்க்கு வந்து அந்த ப்ளூ கலர் சீட்ஸும் இந்த ஒயிட் கலர் சீட்டிங் மேல 2, அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, இது எல்லாமே பாத்தீங்கன்னா முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற சீட்ஸ் அவங்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே ஒரு கம்ப்ளைண்ட் இந்த வாட்டியும் இருக்கு. கண்டக்டருக்கு வந்து ஒரு தனி சீட் இல்ல. நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்லயே பாத்தீங்கன்னா டிராவலிங் டைம்ல மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டக்டர் உட்காரத்துக்கு இடமே இருக்காது. அதுக்கு ஒரு தனி சீட்டு போன வாட்டியே கேட்டிருந்தாங்க. பட் இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் கொண்டு வரும்போதும் தனி சீட் எதுவும் ஒதுக்கல. கண்டிப்பா அதை யாராச்சும் பார்த்து ரெடி பண்ணுங்க. இந்த ஒரு இடத்துல அட்லீஸ்ட் கொடுக்கலாம் ஒரு சீட்டு. இது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வீல் சேர் ஆக்சஸ்க்காக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேஸ். அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா கூட்டமான நேரத்தில் உட்காந்துட்டு வருவாங்க பாவம். நாங்க உள்ள வந்தோடனே ஒரு சில பஸ்ஸஸ் மட்டும் ஆன் பண்ணி ஏசியை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. டக்குனுங்க இமீடியட்டாவே கூல் ஆயிடுச்சு. புது பஸ் அப்படிங்கறதுனால புது கம்ப்ரஸரு, புது ஏசி சிஸ்டம்ஸ், ஸோ ஈஸியா நல்லா கூலிங் ஆயிடுது. போக போகவும் நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கணும். நான் ஏசி பஸ்ஸஸை விட இப்ப ஏசி பஸ்ஸஸை மெயின்டைன் பண்றது இன்னும் வந்து கவனமா மெயின்டைன் பண்ணும். ஏசி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஏசி கம்ப்ரஸர்லாம் ப்ராப்பரா வந்து நாளுக்கு நாள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு ட்ரிப் முடிச்ச உடனேயுமே அதை வந்து சரி பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா கண்டினியூஸாவே லாங் ரன்ல நல்ல ஒரு பஸ்ஸா இந்த ஏசி பஸ் ரன் ஆகும். ஏசி கூலிங்கும் பாத்தீங்கன்னா இப்ப எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜஸ்டபிள் டைப்பாலாம் கொடுக்கல, வெண்ட் எல்லாமே வந்து ஓப்பன் வெண்டா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து ஈஸியாவே வந்து நல்லா வந்து சர்க்குலேஷன் இருக்கு. ஏர் சர்க்குலேஷன் வந்து ஏசி சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கு. ஸோ ஏசி ஃப்ளோலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த 2 சைடும் தான் டக்ட் இருக்கும். ஏசி ஃப்ளோக்கான டக்ட். அதை ஒட்டியே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சீட்ஸ்க்கான வெண்ட் கிடையாது. இது ஜென்ரலா மற்ற ஏரியால இருக்கிற வெண்ட். சீட்ஸுக்கான வெண்ட்டும் இருக்கு. சீட்டுக்கு மேலேயே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் அட்ஜஸ்டபிள் டைப் கிடையாது. ஆன் பண்ண உடனே டைரக்டா ஃபுல் ஃப்ளோ இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்னங்க, நம்மளுக்கு அந்த சீட் பெல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோல இருக்கிற சீட்ஸுக்கு சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து வீல் சேர் வைக்கிறதுனால அதை ஒட்டி இருக்கிறதுக்கு ஒரு குஷனிங் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லா சீட்ஸ்லயுமே சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வந்துருது. 2 சீட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி டைப், சி டைப் சார்ஜிங் பாயிண்ட் வந்துருது. லாஸ்ட் டைம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இந்த சார்ஜிங் பாயிண்ட் பத்தி. இந்த வாட்டியும் அதே சொல்றேன். உங்களுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட் யூஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து டிரைவர் கிட்ட சொன்னா அந்த சுவிட்ச் ஆன் பண்ணிடுவாரு. அதுக்கான ஜெனரல் சுவிட்ச், அந்த டைரக்ட் சுவிட்ச் வந்து டிரைவர் கிட்ட தான் இருக்கும். எப்பவுமே ஆன்ல வச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா எப்பவுமே ஆன்ல இருந்துச்சுன்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கறதுனால ஒரு சின்ன லைட் ஆன் ஆனா கூட அந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ எல்லா நேரங்களிலும் அதை ஆஃப்ல தான் வச்சிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஃப்ரண்ட்ல சொன்னா போதும், கண்டக்டர் கிட்டயோ டிரைவர் கிட்டயோ சொன்னா போதும், ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல டிரைவர் அண்ணன் வந்து நமக்கு இன்டர்வியூ தரும்போதே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க ஸ்டார்ட் பண்றதுல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு. நான் நினைச்சேன் இதை மெயின்டைன் பண்றது, இதை ஓட்டுறது தான் கஷ்டம் அப்படின்னு. பட் ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா அத்தனை பட்டன்ஸை பிரஸ் பண்ணி அதை இப்ப இதெல்லாம் வந்து நோட் பண்ணி இந்த ஸ்பீடோமீட்டர்லாம் நோட் பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் சொன்னது தாங்க, ஒரு சின்ன சர்க்கியூட் ப்ராப்ளம்னாலும் கரெக்டா வந்து ஒரு ஆள் கை வச்சா மட்டும்தான். நம்ம டீசல் பஸ் மாதிரி எதை வேணாலும் கழட்டி போட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கியூட் மாதிரி. ஒரு சின்ன இடத்துல கை வச்சாலும் பெருசா பாதிக்கும். அதனால பார்த்து ஓட்டணும், பார்த்து மெயின்டைன் பண்ணணும். எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நம்ம சென்னை சிட்டிக்கு கொண்டு வந்ததுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மெயின்டெனன்ஸை அப்படியே வந்து பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, இத்தனை வருஷங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைமே நம்ம பார்த்திருப்போம் OHM மொபிலிட்டி, அதாவது லேலாண்டுக்கு கீழே வர இந்த OHM மொபிலிட்டி தான் அந்த நான் ஏசி பஸ்ஸஸை மெயின்டைன் பண்றது. அதே மாதிரி தான் ஏசி பஸ்ஸஸையும் OHM கீழே கொடுத்துட்டாங்க. OHM மொபிலிட்டி லேலாண்ட் கன்சல்டன்சின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா, லேலாண்டோடைய கம்பெனி, அது லேலாண்டோடைய கம்பெனி தான் மெயின்டைன் பண்றது. அதே மாதிரி டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே இருக்கிற இன்னொரு கம்பெனில இருந்து கான்ட்ராக்டுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பிரைவேட்டைஸ்டு தான். ஸோ மெயின்டெனன்ஸ் பக்காவா இருக்கும் நம்பலாம்.
ஏசி மட்டும் தான் இந்த டிப்போ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் நின்றுட்டு இருக்கு. மேபி இந்த பெரும்பாக்கம் வந்து ஏசி பிளஸ் நான் ஏசிக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. அதெல்லாம் இப்போதைக்கு வந்து ஹால்ட்ல இருக்கிற வண்டிங்க தான். மேபி ஃபியூச்சர்ல வந்து இது ஏசி, இந்த பக்கம் ஏசி, அந்த பக்கம் நான் ஏசி, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க போல. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம இனாகிரேஷன் காட்டுறது, அவுட்லுக்கு காட்டுறது, ஓவர் வியூவோட முடிக்கிறதுன்னு இல்லாமல் டிராவல் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வண்டி வந்து கண்டிப்பாக இனாகிரேஷனுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ரூட்ல ஆப்ரேட் பண்ணுவாங்க. சிட்டிக்குள்ள எந்த பஸ் போதோ அதில் ஏறி உட்காந்து டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். டிராவல் பண்ணும்போது ஏசி கூலிங்கு, உள்ள சவுண்டு, நாய்ஸ்லாம் எப்படி இருக்கு எல்லாமே பார்த்துடலாம் இன்னைக்கு. ஸோ எலக்ட்ரிக் பஸ்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் தேவை. டிப்போலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 32 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்கிருந்து அங்கே அந்த கடைசி வரைக்கும் இருக்கு 32 சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு பஸ்ஸை வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும் அப்படின்னா 3 மணி நேரம் ஆகும். அதாவது கம்ப்ளீட்டா ட்ரையா இருந்துச்சுன்னா 3 மணி நேரம் ஆகும். ஹாஃப் சார்ஜ் இருந்துச்சுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். ஒரு வாட்டி ஃபுல் சார்ஜ் ஏறிடுச்சுன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டி ஓடும். மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா சேம் தான். அந்த எலக்ட்ரிக் கன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல சார்ஜ் பண்ணிடுவாங்க. சார்ஜர்னு சொல்லி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஓப்பன் பண்ணா உள்ள வந்து அந்த சார்ஜிங் போட்டிருக்கும். அந்த சார்ஜ் வந்து சொருகிற இடம் இருக்கும். இப்போதைக்கு எல்லா ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸும் பெரும்பாக்கம் டிப்போ அப்படிங்கிறதுனால PEK அந்த நம்பரிங் தான் கொடுத்துருப்பாங்க. PEK பெரும்பாக்கம் எலக்ட்ரிக் அப்படிங்கறத குறிக்கிற மாதிரியான ஒரு ஆல்பபெட்டிக்கல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பேம்ப்ளெட் மாதிரி இங்கே கொடுத்தாங்க. ஸோ அதை வாங்கி நாங்கள் படிக்கும்போது எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த ஏசி எலக்ட்ரிக்கோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உள்ள கேமரா, அதுக்கப்புறம் 12 மீட்டர் சேசிஸு, சார்ஜிங் போடுறது எப்படி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருந்தால 55 ஏசி பஸ்ஸஸ் இன்னைக்கு லான்ச் ஆகுது. அதோடைய ரூட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்கு. அதே மாதிரி நான் ஏசி பஸ்ஸஸும் பெரும்பாக்கம் டிப்போ வரப்போகுது. நம்ம பக்கத்தில் பார்த்தோம்ல நான் ஏசி பஸ்ஸஸ் நிற்கிறத, அது வந்து பெரும்பாக்கம் டிப்போக்கு ஒதுக்கப்பட்ட நான் ஏசி. 80 நான் ஏசி, 55 ஏசி. ஸோ அந்த பேம்ப்ளெட் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சு நான் ஏசி கன்ஃபார்ம், பெரும்பாக்கம் நான் ஏசி டிப்போ இதுதான். ஸோ கூடிய சீக்கிரம் OMR ரூட்ல நான் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸும் பார்க்கலாம். ஏசி பஸ்ஸஸும் இருக்கும், நான் ஏசியும் இருக்கும். ஒரு முக்கியமான ஐடி காரிடோரா இருக்கிறதுனால டிமாண்ட் ஜாஸ்தி இந்த OMR செக்டர்ல. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ், ஏசி பஸ்ஸஸும் முதற்கட்டமா கொடுக்கறதே OMRக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இங்க வந்து ஒரு நல்ல டிமாண்ட், நல்ல பேசஞ்சர் யூசேஜ் இருக்கும். நீங்க கொடுத்துட்டு ஏசி பஸ்ஸஸ் கூட சேர்ந்து நான் ஏசி பஸ்ஸஸும் கொடுத்துட்றாங்க. இனாகிரேஷன் சிறப்பா முடிஞ்சது. அடுத்து ஒரு பஸ்ஸை சூஸ் பண்ணி நம்ம அந்த ரூட்ல டிராவல் பண்ணுவோமா? நிறைய கிளம்புது. எல்லா பஸ்ஸஸுமே மேக்ஸிமம் கிளம்பி இன்னைக்கு ரூட்ல ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் ஒரு ரூட்டை பிடிப்போம். ஹைலி பொட்டன்ஷியல் ரூட்ஸ் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்லாம் பாருங்க, MAA2 இந்த ரூட்லாம் இப்போதைக்கு புதுசா வந்தது. இப்பதான் வந்து ரீசெண்டா MTCல இந்த ரூட் கொண்டு வந்தாங்க. ஏர்போர்ட் டு சிறுசேரி இந்த ரூட்டுக்கு ஏசி பஸ்ஸஸ் 15 ஏசி பஸ்ஸஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வழியா பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்தாச்சுங்க. அப்பாடான் இருக்கு. சில்லுன்னு வெளியில வெயில் போட்டு தாக்குது. எப்படா ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறுவோன்னு இருந்துச்சு. கரெக்டா இப்போ வந்து இந்த பஸ் கிளம்ப போகுது, சிறுசேரி போகுது. எப்படின்னா டெர்மினல் போயிட்டு சிறுசேரி போயிட்டு அங்கிருந்து கோயம்பேடு போற மாதிரி 570 தான் ஏறி இருக்கும். ஆனா சிறுசேரி போயிட்டு தான் கோயம்பேடு போகுது. அதனால நம்ம சிறுசேரி வரைக்கும் டிராவல் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். OMR ரோட்ல டிராவல் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். MTC ஏசி எலக்ட்ரிக் உடைய ஃபர்ஸ்ட் அபிஷியல் ரன் இந்த வண்டிக்கு நம்ம டிராவல் பண்றோம். NCMC கார்டு
கார்டு எல்லாமே. ஸோ மற்ற மிஷின் மாதிரி தாங்க இதில் வந்து நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம், NCMC கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கேஷ் யூஸ் பண்ணி டிக்கெட் வாங்கியிருக்கோம். Next stop, Nucleus Company. ஸோ இந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ் சர்வீஸோடைய முதல் டிக்கெட் நம்ம தாங்க எடுத்திருக்கோம். நம்ம வந்து பெரும்பாக்கம்லேருந்து சிறுசேரி வரைக்கும் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இது வந்து கட் சர்வீஸாக தான் இப்போதைக்கு ஆப்ரேட் ஆகுது. அதனால நமக்கு வந்து பெரும்பாக்கம் டு சிறுசேரி 30 ரூபா சார்ஜ் பண்றாங்க, ஒருத்தருக்கு 30 ரூபாய். ஃபேர் வைஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நார்மலா வந்து ஏசி பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்குல்ல, அதுல என்ன ஃபேரோ அதே ஃபேர் தான் இந்த ஏசி எலக்ட்ரிக்கும் சார்ஜ் பண்றாங்க. குறைஞ்சபட்ச ஃபேர் வந்து 15 ரூபாய் வாங்குறாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல இந்த பஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கேமராஸும் ஆப்ரேட் ஆகுது, ரியர் கேமரா உட்பட. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற வண்டி தான். ஸோ அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செட் பண்ணிருக்காங்க 60 தான் மேக்ஸிமம் போகும். அதுவும் இந்த மாதிரி ரோட்ல இல்ல, சப்போஸ் பைபாஸோ ஹைவேலயோ டிராவல் பண்ணா 60 போகும். சிட்டிக்குள்ளலாம் மேக்ஸிமம் அந்த 40-45 ரேஞ்ச் தான். பஸ்ஸுக்குள்ள நாய்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு நாய்ஸும் இல்லைங்க, க்ளோஸ்டு விண்டோ. நான் ஏசி பஸ்லயாச்சும் பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற சத்தம் எல்லாம் கேட்கும், பட் இதுல அப்படி கிடையாது. டோட்டலி வந்து க்ளோஸ்டு. ஒரே ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குது, ஏசி கம்ப்ரஸர் ஓடுற சவுண்டு. அதை தவிர மற்றபடி வேற எந்த நாய்ஸும் உங்களுக்கு கேட்காது. அந்த மாதிரி இருக்கிற பஸ்ஸஸ்லாம் இது ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு கிடையாது. இப்போதைக்கு அந்த பஸ்ஸும் ஓட போகுது, இந்த பஸ்ஸும் ஓட போகுதுதான். ஸோ இந்த டோர் க்ளோசிங், டோர் ஓப்பனிங்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லி சிஸ்டமேட்டிக் தாங்க, கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்க அந்த இடத்துல வந்து அந்த ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டியை ஸ்டார்ட்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் வண்டி நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த டோருக்கான ஸ்விட்சஸ் ஓப்பனே ஆகும். ஸோ யாருமே வந்து தொங்கிட்டு போற வேலைகளே கிடையாது, இதுவா இருந்தாலும் சரி, நான் ஏசி பஸ்ஸா இருந்தாலும் சரி. இந்த ரூட்லுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லைனா ஏசி பஸ்ஸஸ் தான். ஆல்ரெடி நம்ம BS4 டீசல் ஏசி பஸ்ஸஸே நிறைய ஓடுது. அது போக அடிஷனல் ஃபீட் தான் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். அது போக வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இன்னும் நிறைய வண்டிங்க நிற்கும். ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஏசி பஸ் பயணம் சிறப்பாக முடிஞ்சதுங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரெச் தான் டிராவல் பண்ணோம், ஆனால் சூப்பராக இருக்கு டிராவல் பண்ணுறதுக்கு. ரிலாக்ஸாக ஏசியில் நல்லா சூப்பராக டிராவல் பண்ணிடலாம். இந்த ரூட்டில், முக்கியமாக OMR ரூட்டில் அடுத்தடுத்து இந்த பஸ்ஸஸை நீங்கள் பார்க்க போறீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மற்ற டிப்போட்ஸ்க்கும் வந்துடும். இப்போதைக்கு வந்து பெரும்பாக்கம் டிப்போ மட்டும் இருக்கு. அடுத்தடுத்து பூந்தமல்லி டிப்போ இருக்கு, சென்ட்ரல் டிப்போ இருக்கு, மத்திய பணிமனைன்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் வந்து ஏசி பஸ்ஸஸ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சென்னை சிட்டி ஃபுல்லாகவே வந்து ஃபுல் பிளெஜா இந்த ஏசி ரெட் பஸ்ஸஸை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து என்னதுன்னா, நம்ம அசோக் லைலாண்ட் டீசல் வேரியன்ட்ல ULE பஸ்ஸஸ் ஓடிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அடுத்து ஏசி வேரியன்ட் வரப்போகுது, கூடிய சீக்கிரம் அது வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சென்னைக்கு இந்த ஏசி எலக்ட்ரிக் வந்திருக்கு. அடுத்தபடியா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் தமிழ்நாட்டில் வேற என்னெல்லாம் இருக்கு? தமிழ்நாட்டில் மதுரை இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு. ஸோ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பஸ்ஸஸ் கூடிய விரைவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான ஓவர்வியூ வீடியோ, இனாகிரேஷன் வீடியோ பிளஸ் டிராவல் வீடியோவா இருந்திருக்கும். புத்தம் புது ரெட் எலக்ட்ரிக் ஏசி பஸ், ரெட் பஸ் தான் இனிமேல் எல்லாரும் சொல்ல போறாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோட உங்க எல்லாரும் நான் மீட் பண்றேன். டடா.